வெல்கம் டு சென்னை தமிழ் vlogs. இன்றைக்கி நான் பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னா துருக்கி நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துருக்கி நாட்டோட ஃப்ளாக் இது துருக்கி நாட்டோட ஃப்ளாகு. இங்கே ஒரு ஒரு ஸ்டாரும் போட்டிருக்காங்க. துருக்கி நாட்டோட ஃப்ளாகு. துருக்கி வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்க ஒரு கண்ட்ரி. துருக்கியோட பார்டர்ஸ் வந்து என்னென்ன பார்டர்ஸ் ஷேர் பண்ணுதுன்னா சிரியா, கிப்ரஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸு, பக்கத்தில் வந்து ரொமானியா, அதெல்லாம் வந்து பார்டர்ஸாக ஷேர் பண்ணிகிட்ருக்கு. இந்த துருக்கி கரன்சி வந்து பார்த்திங்கன்னா துர்க்கிஷ் லிரா. இந்த துருக்கியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆண்டாங்களோ அந்த மாதிரி க்ரீஸு, இட்டாலியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரான்ஸ்லாம் வந்து இந்த துருக்கி ஆண்டிருக்காங்க. துருக்கி நாட்டோட கரன்சி வந்து பார்த்திங்கன்னா துர்க்கிஷ் லிரா. ஒரு துர்க்கிஷ் லிரா வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹2.50 ஆகுது நம்ம ஊர் கரன்சி வேல்யூக்கு. துருக்கி நாட்டோட கரன்சி வந்து எல்லாத்துலேயும் ரொம்ப வேல்யூபிள் தானே. வேல்யூ தான் கொஞ்சம் கம்மியான நல்ல வேல்யூபிள் கரன்சி தான். ₹2.50 ஆகுது நம்ம ஊர் காசுக்கு. துருக்கி நாட்டோட கேபிட்டல் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இஸ்தான்புல். இதான் வந்து துருக்கி நாட்டோட கேபிட்டல் சிட்டி இஸ்தான்புல். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சிட்டி பார்க்குறதுக்கு. இதுவும் யூரோப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவும் யூரோப் பக்கத்தில் இருக்கிறதுனால இதுவும் நல்லா யூரோப் மாதிரி அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜாப்ஸ் கூட ஈஸியாக தான் கிடைக்கும். ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 75,000லேருந்து 4 lakhs வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. துருக்கி நாட்டில் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 75,000 டில் 4 lakhs வரைக்கும் இருக்குது. துருக்கி நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்கும்போது ஹகியா சோஃபியா இது ஒரு மாஸ்க் இருக்குது, ஹகியா சோஃபியா மாஸ்க்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் கட்டப்பட்ட மாஸ்க். இது இன்னும் அழகாக வந்து உள்ளே இருக்கும், சூப்பராக உள்ளே போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாஸ்க்கு. ஆனால் வந்து உள்ளே வீடியோ எடுக்க பர்மிஷன் கிடையாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்க் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. துருக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய ஹனிமூன் கப்புள்ஸ்லாம் கூட இப்போ ஹனிமூன் போயிட்டுருக்காங்க. துருக்கியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹனிமூன் பேக்கேஜஸ்லாம் இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. துருக்கி நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹனிமூன்ஸ் போயிட்டுருக்காங்க. நிறைய ஹனிமூன் பேக்கேஜஸும் அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாஸ்க்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இல்லை இந்த மாஸ்க் பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்குது. பழங்காலத்தில் கட்டப்பட்ட மாஸ்க் இது. சூப்பராக கட்டிருக்காங்க, அப்படியே ராஜா அரண்மனை மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் கதவுகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 வருஷம் பழமையான இது மாஸ்க். இது மசூதி அதாவது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, சூப்பராகலாம் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சா துருக்கி போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உள்ளே பாருங்கள் கதவுலாம் வச்சு. துருக்கியில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்தான்புல் கேபிட்டல் சிட்டி வந்து இஸ்தான்புல். ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இஸ்தான்புல் ஏர்போர்ட். இங்கே துர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து துர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் இருக்குது. சென்னை மும்பை வழியாக போய் ஸ்ட்ரைட்டாக வந்து டர்க்கியோட கேபிட்டல் சிட்டி இஸ்தான்புல் போகுது. அப்புறம் நிறைய சிட்டிஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு. ஏர்போர்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சென்னை மட்டும் இல்லை, பெங்களூர்லேருந்து ஃப்ளைட் சுட்டுருக்காங்க. அப்படியே ஹைதராபாத்து, ஈவன் வந்து கொச்சின்லேருந்து கூட ஃப்ளைட் போயிட்டு, கொச்சின் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து கூட அவ்வளோ ஃப்ளைட்ஸ் வந்து இப்போ டர்க்கிக்கு போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் இங்கே ஹனிமூன் போயிட்டுருக்காங்க. ஹனிமூன் பேக்கேஜஸும் இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நிறைய ஹனிமூன் பேக்கேஜஸ்லாம் இருக்குது டர்க்கிக்கு. நிறைய பேர் இப்போ ஹனிமூன்லாம் போகிறதால இப்போ ஹனிமூன் பேக்கேஜஸ்லாம் நல்ல பெஸ்ட் ரேட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்து சிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ரோமானியர்கள் வந்து துருக்கி ஆடும்போது எடுத்து கட்டப்பட்ட சிட்டி இது. அதுக்கப்புறம் நடந்த அந்த வாரில் வந்து இதெல்லாம் நிறைய டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அதை வந்து நிறைய உடச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுவும் டூரிசம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக அப்பயே கட்டுமானம் பண்ணிடுறாங்க பாருங்கள். நம்ம தமிழர்கள் கட்டுமானம் மாதிரி இவங்க கட்டுமானமும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஆர்கிடெக்சர்லாம். உள்ளே பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வார் நடக்கும்போது அது டைமில் வந்து டிஸ்ட்ராய் ஆன இடம். இதெல்லாம் கொஞ்சம் வந்து நிறைய பிளேசஸ் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் எவ்வளோ டிஸ்ட்ராய் கிடக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா போர் டைமில் வந்து இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராய் ஆகிருக்கு அந்த காலத்தில் நடந்த வாரில். என்ன வார்னால் வந்து பார்த்திங்கன்னா ரோமானுக்கும் துருக்கிக்கும் நடந்த வாரில் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. துருக்கியில் வந்து ஃபுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து டர்க்கி வந்து எங்கள் ரொம்ப ஃபேமஸ். அதாவது வான்கோழி வந்து எல்லா டிஷ்க்கும் அவங்க யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் வான்கோழி வறுத்து வச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூட ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கிரேப்ஸு, ஆரஞ்சு, அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பக்லாவா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையிலேயே நிறைய இடத்துல வந்து இப்போ பக்லாவா ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. பாருங்கள் பக்லாவா ஸ்வீட்ஸு எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்கிது. பக்லாவா ஸ்வீட்ஸு இது வந்து பஃபும் மாதிரி இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நான் கூட வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பக்லாவா ஸ்வீட்ஸு. நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ நிறைய இடத்துல இது வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பக்லாவா ஸ்வீட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா டோல்மா வந்து பார்த்திங்கன்னா இது ஷீப் கபாப் மாதிரி. இது ஷீப் வந்து நல்லா கொந்து கறி மாதிரி பண்ணி இந்த மாதிரி இலையில வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி நம்ம ஊர்லேயும் வந்துருச்சு இந்த பக்லாவா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஷீப் வந்து கொந்து கறி. இது இங்கே பாருங்கள் கூட வந்து இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. மைனஸு மேலே டொமேட்டோ சாஸஸ் எல்லாம் ஊற்றிருக்காங்க.
பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பைடு வந்து பார்த்திங்கன்னா பன்னில் வந்து சிக்கன் அதான் மட்டன் இதை வச்சு பண்ணிடுறாங்க. மட்டன் இது இருக்குது, சிக்கன் இருக்குது, பீஃப் ஏன் வெஜ்ஜு கூட இப்போ அவைலபிள் இருக்குது இல்லைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடேரியன் பைடு இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சாண்ட்விச் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா கோஃப்டா வந்து பார்த்திங்கன்னா கோலா உண்ட மாதிரி இருக்கும். மட்டன் பீஃபில் பண்ணுறது இது கோஃப்டா. இங்கே பாருங்கள், கோலா உண்ட மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா லக்மா குன்னு வந்து பார்த்திங்கன்னா பீஸா மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இந்த சிக்கன் வந்து கொந்து கறி பண்ணி மேலே வச்சு அப்படியே மேலே ஆனியன், பச்சை மிளகா, அப்புறம் அந்த டொமேட்டோலாம் வச்சு பண்ணுவாங்க. ஷவர்மா வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் இது கண்டுபிடிச்சது அந்த ஊரில் தான். ஷவர்மாவை துருக்கியில் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே ஷவர்மாலாம் இருக்குது. அந்த ஊரில் நிறைய ஷவர்மா கிடைக்கும். பீஃப் ஷவர்மா கிடைக்கும், அப்புறம் சிக்கன் ஷவர்மாவும் கிடைக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷவர்மாலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இங்கே வந்து டூரிசம் வந்து இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது கப்படோசியா பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஃபெஸ்டிவல் அடிக்கடி நடக்கும். இங்கே பலூன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பலூன் ஃபெஸ்டிவல் வந்து இங்கே அடிக்கடி நடக்கும். டெய்லி கூட நீங்கள் பார்க்கலாம் பலூன்ஸு. பலூனில் கூட நீங்கள் சஃபாரி பண்ணலாம். ஆனால் வந்து சார்ஜஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே நிறைய பலூன்ஸ் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி காட்டுவாங்க ஃபுல்லாக அந்த சிட்டியை. கப்பாடிசியாவில் ஃபுல்லாக மேலே அந்த சிட்டி எல்லாம் சுற்றி காட்டுவாங்க இந்த பலூனில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ பலூன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துருக்கியில் வந்து இப்போ நிறைய பேர் ஹனிமூன் போயிட்டுருக்காங்க. இப்போ சீப் ரேட்டில் ஹனிமூன் பேக்கேஜஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது இந்த பலூன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இல்லை, நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சா போய் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி பலூன் சஃபாரிலாம் நம்ம போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. கண்கொள்ளா காட்சி இதெல்லாம். சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது. பலூனில் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. வீடியோ கண்டினியூ பண்ணுற போது பால்மே ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேக்கேஜஸும் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி பேக்கேஜஸும் இருக்குது. டர்க்கி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1,12,500 ஒரு பேக்கேஜ், ஹனிமூன் பேக்கேஜ் ஒரு ஆளுக்கு. இன்னொன்று வந்து டர்க்கியில் வந்து பார்த்திங்கன்னா 8 nights and 9 days பேக்கேஜ் இருக்குது. 97,500 rupees ஒரு ஆளுக்கு. அது மாதிரி டர்க்கியில் வந்து 7 nights and 8 days பேக்கேஜுக்கு 19,000 ஒரு ஆளுக்கு. டர்க்கியில் 6 nights and 7 days பேக்கேஜஸ் இருக்குது, 80,000 வருது. அதுக்கப்புறம் டர்க்கியில் 5 nights and 6 days பேக்கேஜ் இருக்குது, ஒரு ஆளுக்கு வந்து 76,000. டர்க்கியில் 5 nights and 6 days இருக்குது, எல்லாமும் இதில் இன்க்ளூட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவலிங்கு, அப்புறம் கைட் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் நம்ம போட்டுக்கலாம், மற்ற எல்லாம் இதில் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஹோட்டல்ஸு, ட்ராவலிங் பேக்கேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைட் சார்ஜஸ்ஸு, மற்ற போயிட்டு வர டாக்ஸி கூட இவங்க இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தாய்லாந்து பேக்கேஜஸ் இருக்குது, மொரிஷியஸ் பேக்கேஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்தமான் பேக்கேஜஸும் வச்சுருக்காங்க இந்த பால்மே ட்ரிப்பு. அப்புறம் பாலி பேக்கேஜஸும் வச்சுருக்காங்க பால்மே ட்ரிப்பு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ மாஸ்க்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுதான் ப்ளூ மாஸ்க்கு பாருங்கள், சிட்டிக்கு சென்டரில் இருக்குது இந்த ப்ளூ மாஸ்க்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ளூ மாஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளூலேயே இருக்கும், அதான் நீல கலரில் இருக்கும். உள்ளெல்லாம் வெளியும் நீல கலரில் இருக்கும், உள்ளேயும் நீல கலரில் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சிட்டிக்கு சென்டரில் இருக்குது இந்த ப்ளூ மாஸ்க். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நீல கலரில் வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். சன்ரைஸ் பண்ணும்போது இந்த ப்ளூ மாஸ்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா அது பழங்காலத்தில் கட்டப்பட்ட மாஸ்க் இது, அதாவது மசூதி. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த காலத்தில் கட்டடக்கலையே சூப்பர் ப்ரோ, ஆர்கிடெக்சரு. இந்த டைமில் கூட யாரும் அவ்வளோ சூப்பராக பண்ணதில்லை, அந்த காலத்தில் அவ்வளோ சூப்பராக இந்த ஆர்கிடெக்சர்லாம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து கிராண்ட் பஜார். இந்த கிராண்ட் பஜார் பார்த்திங்கன்னா துருக்கியோட கேபிட்டல் சிட்டி இஸ்தான்புல்ல இருக்குது. எப்படி நம்ம ஊரில் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு, கோட்டதால் சாவடி மார்க்கெட் மாதிரி அந்த ஊரில் மார்க்கெட் இது. இங்கே பாருங்கள் நிறைய ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, ஆக்ரூட்ஸு எல்லாமே சோல்வ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் உள்ளே வந்து ஃபுட்டும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் டர்க்கிஷ் டிஷ் இது, அது மட்டும் இல்லாமல் பீஸா, பர்கர், சாண்ட்விச் எல்லாமே கிடைக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஆக்ரூட்ஸ் இருக்குது, அப்புறம் நிறைய இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட்ஸோட நீங்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் மார்க்கெட்ஸும் இங்கே சோல்வ் பண்ணிட்டுருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும். அதுக்கப்புறம் பீஃப் மார்க்கெட்டு, சிக்கன் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடற்கரை இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க கடற்கரை பேலாங் பேன்னு ஒரு கடற்கரை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கடற்கரை பார்க்கறதுக்கு. பக்கத்தில் அப்படியே அந்த மலைகள்லாம் இருக்குது. இதுக்கு பேர் வந்து கபக் பே. இது இந்த இடத்தோட பேர் வந்து கபக் பே. இங்கே கடற்கரை இருக்குது, பக்கத்தில் மலைகள் இருக்குது, போட்ஸு, அப்புறம் வீடுங்கள்லாம் கூட இங்கே இருக்குது. சூப்பராக இருக்கும் இது. பக்கத்தில் ரெசார்ட்ஸ்லாம் கூட இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. இது கூட போய் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்புறம் இங்கே ஆக்டிவிட்டி கூட பண்ணலாம். இதெல்லாம் கூட அந்த டூரிஸ்ட் பேக்கேஜில் ஹனிமூன் பேக்கேஜ் இன்க்ளூட் ஆகிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கடற்கரை பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இல்லை? இங்கே பாருங்கள் தண்ணியெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக அங்கே வீடுங்கள்லாம் வச்சுருக்காங்க, அப்புறம் ஹோட்டல்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மலைக்காடுகளும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம
இதில் கூட பார்த்துருப்போம் இந்த சத்தியம் படத்தில் இந்த என்னன்பே நானும் இங்கே இந்த சாங் வந்து இங்கே நயன்தாராவும் விஷாலும் வந்து இங்கே தான் டான்ஸ் ஆடின இடம் இது. இங்கே தான் அந்த ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. இது வந்து பமுக்கல்லி இது இந்த இடம் பேருங்க பாருங்கள். எவ்வளோ ஐசஸ் மாதிரி இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இது மாதிரி இருக்கும், தண்ணிங்களாக இருக்கும், மேலே ஐசஸ் மாதிரி இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும், ஐஸ் மாதிரி இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஆனால் இது ஐஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மண்ணுங்கள் தான் அந்த மாதிரி இடம் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல தான் வந்து சத்தியம் படத்தில் வந்து இந்த நயன்தாராவும் விஷாலும் நடித்தாங்க என்னன்பே நானும் இங்கே இல்லை சாங் இங்கே தான் எடுத்தாங்க. இந்த இடத்துல தான் நயன்தாரா டான்ஸ் ஆடுற இடம். இங்கே பாருங்கள் எவ்வளோ டூரிஸ்ட் போயிட்டுருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சீன்ஸும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு டான்ஸஸ் பண்ணுவாங்களே அந்த இடமும் இங்கே தான் எடுத்துருக்காங்க. இது பக்கத்தில் இருக்க இடம் இது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு பழங்காலத்து கோட்டை இது. நெக்ஸ்ட் நீங்கள் டொபாக்கி பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டொபாக்கி பேலஸ் அண்ட் மியூசியம். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கட்டினது, இது இட்டாலியன்ஸ் கட்டின கோட்டை, இது பழங்காலத்தில் கட்டின கோட்டை, இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோட்டைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டொபாக்கி பேலஸு. உள்ளே வந்து ராஜாங்க யூஸ் பண்ண அந்த பொருள்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த சேர்ஸு, அப்புறம் இந்த கத்தி, அதுக்கப்புறம் நிறைய இடம்லாம் வச்சுருக்கு. இது வந்து ராஜா உட்காந்த இடமா இது இந்த பேலஸில். இங்கே பாருங்கள் மைசூர் மகாராஜா அரண்மனையோட சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்குறது சோரா சர்ச். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சர்ச்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கட்டினது, இட்டாலி சர்ச்சை கட்டினது வந்து பார்த்திங்கன்னா இட்டாலிக்காரவங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டிடுறாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம். மேலே பாருங்கள் ஜீசஸோட சிலுவை வச்சுருக்காங்க, கோல்டு கோட்டிங் அடிச்சிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கோல்டு கோட்டிங் அடிச்சு வச்சுருக்காங்க. இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோல்டு கோட்டிங் மேலே சிலுவையும் கோல்டு கோட்டிங்கு. ஆனால் இது தங்கம் கிடையாது, கோல்டு கோட்டிங் வச்சுருக்காங்க. அதாவது பெயிண்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சர்ச் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ப்ராஸ்பரஸ் க்ரூஸ் வந்து மாதிரினா சின்ன சின்ன கப்பல்கள் போட்டில் வந்து இந்த இடத்துலேருந்து அங்கே இடத்துக்கு போயிட்டு வரலாம், அங்கே சுற்றி பார்த்துட்டு வரலாம். அது வந்து சார்ஜஸ்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்து பிரின்சஸ் ஐலாண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. எப்படி நம்ம ஊர் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் மாதிரி தான். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரூஸில் கூட போகலாம், இல்லை பஸ்ஸில் கூட போகலாம். ஈவன் வந்து இது ட்ரெயின் கூட அங்கே அவைலபிள் இருக்குது, அதில் கூட நீங்கள் போகலாம். சூப்பராக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்கும். பார்த்துட்டு பீச்சஸ்லாம் இருக்கும், இந்த பீச் ஹவுசஸ்ஸு, ரெசார்ட்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழங்காலத்து இடமும் இங்கே வச்சுருக்காங்க. பழங்காலத்து கோட்டையும் இங்கே ஒன்று இருக்குது, இதையும் பார்க்கலாம் நீங்கள். அவ்வளோ சூப்பராக இந்த இடம் இருக்குது. இந்த இடம் பார்க்குறதுக்கு பாருங்கள், டோக்கியோட ஸ்ட்ரீட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அந்த எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க, எவ்வளோ அழகாக வீடுங்கள்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. டர்க்கி இடம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக இல்லை பார்க்குறதுக்கு. நம்மளுக்கே இது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க இந்த கேரளாவில் இருக்க இந்த கொச்சினில் வந்து இந்த இவங்க ஃபோட்டோ இருக்கும், ஜியோ டவுன் ஒன்று இருக்கும், அங்கேயும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அதான் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் கட்டியிருக்காங்க. கொச்சியில் இருக்க ஜூ டவுன், அப்புறம் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் போட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ப்ராஸ்பரஸ் க்ரூஸ்லேருந்து வந்து இங்கே போட்டில் எங்கே நிறுத்திட்டு அப்படி உள்ளே போய் பார்த்துட்டு நீங்கள் திருப்பி வந்து இது இஸ்தான்புல் போகலாம், அப்போ அப்படியே போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. அதனால தான் வந்து நிறைய பேர் போட்ஸில் தான் வருவாங்க. பஸ் கூட இருக்குன்னா பஸ்ஸில் வர மாட்டாங்க, எல்லாம் போட்டில் தான் வருவாங்க. போட் ப்ரைஸும் ரொம்ப சீப்பு தான், ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இல்லை, செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்து கலாட்டா டவர். இந்த கலாட்டா டவர் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் கட்டப்பட்ட டவர். இதுவும் இங்கே தான் இருக்குது, பிரின்சஸ் ஐலாண்டில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலாட்டா டவர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டவர் மேலே கூட நீங்கள் போய் பார்க்கலாம், இந்த சிட்டியை வந்து பார்க்கலாம் டவர் மேலே கூட போயிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 5 வரைக்கும் தான் அலோடு. 5 o'clock மேலே அலோட் பண்ண மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த டவரு. அதனால் சேஃப்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. மேலே நல்லா சேஃப்டியாக அந்த கம்பியெல்லாம் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. மேலேருந்து இந்த ட்ரோன் வியூவில் இங்கே பாருங்கள், நைட் டைமில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்க, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இந்த லைட்லாம் போட்டு இந்த டவர் வந்து பார்க்கறது அப்படியே இந்த பழங்காலத்து ராஜா கோட்டைங்க மேலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா டக்கிசிம் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் நடக்கும்போது தான் டர்க்கிக்கும் இவங்களுக்கும் நடந்த வாரில், இவங்க டர்க்கியும் இட்டாலிக்கும் நடந்த வாரில் டர்க்கி வின் பண்ணி இந்த கொடி கட்டியிருக்காங்க, டர்க்கி கொடியை. அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன்ஸ் தான் டர்க்கி ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எப்படி நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆண்டாங்களோ இந்த மாதிரி டர்க்கி இட்டாலி ஆண்டிருக்காங்க. அவங்கள இது பண்ணிவிட்டு அவங்க கட்டியிருக்காங்க. அதான் ஃப்ரீடம் ஸ்கொயர்னுவாங்க. இங்கே பாருங்கள் ட்ராம்லாம் கூட இருக்காங்க பார்க்குறதுக்கு. ட்ராம் கூட டர்க்கியில் எல்லா இடத்துலையும் இருக்கும் ட்ராம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ட்ராம். நெக்ஸ்ட் இங்கே பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்வாரியம். இது இங்கே பாருங்கள் அக்வாரியம்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷஸும் இருக்குது, ஷார்க்கு,
வேல்ஸு, டால்ஃபின்ஸ், அப்புறம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்ஸு, டார்டாய்ஸு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இது கூட நீங்கள் போய் பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் அண்டர் வாட்டர் இது மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம ஊரில் விஜிபி மெரைன் கிங்டம் இருக்கும், அதே மாதிரி தான் அந்த ஊர்லேயும் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, மீன்கள்லாம் செம்மையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குது. நம்மளும் போய் சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மீன்கள்லாம் இதே மாதிரி வீடியோ பாருங்கள். சேனல் தம் வ்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.